விவோவோட V60e இந்த போனோட அன்பாக்சிங் அண்ட் ஒரு குட்டி ரிவ்யூ. இந்த போனை நான் யூஸ் பண்ணதுல இந்த போன்ல என்ன நல்லா இருந்தது நல்லா இல்ல அப்படிங்கிறத உங்ககிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த போனோட அன்பாக்சிங்கை ஃபுல்லா பாத்துருங்க. விவோ V60e ஓட பாக்ஸ் வந்து இதுதான். கம்ஸ் வித் ஏன்னு கொடுத்துருக்காங்க. பின்பக்கமா ஒரு சில டீடைல்ஸ் வந்திருக்கு, போனோட டைமென்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்ல இது வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் எலைட் பர்பிள் அப்படிங்கிற கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப பாக்ஸை வந்து ஓபன் பண்ணலாம். உள்ள நமக்கு எப்பவும் போல போன் வந்து கொடுத்துருக்காங்க. போனை வந்து நான் இப்போதைக்கு சைட்ல வந்து வைக்கிறேன். அண்ட் அதுக்கு கீழே நமக்கு வந்து கேஸ் அந்த வாரண்டி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டி டீடைல்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு 90 வாட்கான சார்ஜர். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இங்க சைடுல ஒரு டைப் சி கேபிள் அண்ட் சிம் எஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ போனை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோன் பூட் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஃபோன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. டுடே வீடியோ ஸ்பான்சர் மிஸ்டர் தமிழா மொபைல். இவங்க ஷோரூம் கரூர் செங்குந்துபுரம் மெயின் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இவங்க ஒரு மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். ஆஃப்லைன் மாடல் மட்டும் இல்லாம ஆன்லைன் மாடலும் இவங்க கிட்ட அவைலபிளா வந்திருக்கு. ஐக்கூ, மோட்டோலா, நத்திங், ஒன் பிளஸ் கூட இவங்க கிட்ட வந்திருக்கு. அண்ட் டெமோ கூட இருக்கு, நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கீபேட் போன், மொபைலுக்கான பேக் ஸ்கிரீன், டெம்பர் கிளாஸ் அண்ட் அதர் ஆக்சசரிஸும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு மொபைல் பை பண்ற ஐடியா இருந்தா கண்டிப்பா அந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க. கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ எப்பவும் போல பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில் டிசைன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, விவோவோட V60 மாதிரி தான் இருக்கு. இல்லைன்னா T4 Pro இதெல்லாமே சேம் தான். முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் விவோ இது மாதிரி தான் கொண்டு வர போறாங்கன்னு. ஸோ சேம் அதே மாதிரி தான் இருக்கு. வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 190 கிராமுக்கு மேல இருக்கு. திக்னஸ் வந்து 7.6 mm. கிட்டத்தட்ட விவோ V60 மாதிரி தான் இருக்கு. 200 கிராம் கிட்ட தான் வந்து இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. அதனால பெருசா ஃபீல் ஆகல, லைட் வெயிட்டா தான் ஃபீல் ஆகுது. ஸோ கையில எடுக்கிறதுக்கு, யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த போன் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்து. அது போக IP68 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் கிளாஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து பிளாஸ்டிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கையில எடுக்கும்போது ஓரளவுக்கு இன்ஹேண்ட் ஃபீல் நல்லாவே வந்து பண்ணிருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி நல்லா இருக்கு. டிசைனும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கலர்னு பேசும்போது வந்து பிங்க் கலர், அதாவது பர்பிள். இது போக இன்னொரு கலர் வந்துருக்கு, கோல்டு கலர். உங்களுக்கு ரெண்டுல எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ ஓவராலா பில் குவாலிட்டியும் டிசைனும் இந்த போன்ல ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த போனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சுக்கான AMOLED பேனல், ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் வந்து இருக்கு. குவாட் கர்வ்டா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4 சைட்ல இருந்து இந்த டிஸ்பிளே வந்து கர்வ் ஆகும். ஸோ அதனால இன்னும் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா வந்திருக்கு. சென்ட்ரல் கன்சோல் தான். அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா மேல கூட ஒரு வெண்ட் வந்து இருக்கு. ஸோ அதுவுமே இந்த போனுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஆடியோ நான் கேட்கும் போது ரொம்ப கிளியரா, கிறிஸ்பா, லவுடரா வந்து இருந்தது. ஸோ மல்டிமீடியா கண்டிப்பா பெட்டரா பண்ணிருக்காங்க விவோ. அண்ட் பிரைட்னஸ்னு பேசுனீங்கன்னா கூட அவுட்டோர்லயுமே பிரைட்னஸ் நல்லா தான் வந்திருக்கு. ஒரு 3000 nits பீக் பிரைட்னஸ் போகும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மலா வந்து 1300 nits வந்திருக்கும். ஸோ இது ஒரு நல்ல பிரைட்னஸ் தான். ஸோ நீங்க அவுட்டோர், இன்டோர் எல்லாத்தையுமே ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் விவோ பெருசா காம்ப்ரமைஸ் பண்ணல, எல்லாமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. மேபி ரெசல்யூஷனை கொஞ்சம் அதிகமா கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்போ வர இந்த செக்மெண்ட்ல 1.5K நம்ம பாக்குறோம். பட் நீங்க எல்லா டைம்லயும் அதை நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. ஃபுல் HD பிளஸ் எனஃப் தான். பட் கொடுத்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த போனோட கேமரா. ஏன்னா இந்த போன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் விவோட V சீரிஸ்ல 200 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த போன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோட டெஸ்ட் பண்ண வேண்டியது கேமராவா தான் இருந்தது. ஏன்னா அந்த 200 MP அப்படி என்னன்ட்டு. பட் இது என்ன சென்சருங்கிறத விவோ வந்து கொடுக்கல. நான் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பின் கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு சாம்சங் சென்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. 2வது 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். 3வது வந்து நமக்கு இங்க செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் வந்திருக்கு. ஸோ இந்த போனோட போட்டோஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. டேவும் சரி, நைட்டும் சரி, ரெண்டுமே நான் எடுத்தேன். ரெண்டுத்திலுமே நல்லாவே வந்திருக்கு. இப்ப நைட் மோட்னு பாத்தீங்கன்னா லைட் இருக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்குது. லைட் கம்மியாச்சுன்னா நாய்ஸஸ் வந்திருக்கு. அதே மாதிரி டீடைலிங் லெவலும் பார்க்கும்போது உங்களுக்கு ஜூம் இன் பண்ணி பாத்தீங்கன்னா டீடைல் பிரேக் வந்து ஆகுது. பட் 200 மெகா பிக்சல்ல போகும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் டீடைல்ஸ் கிடைக்குது. ஸோ கன்க்ளூஷனா பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபி இந்த போன் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அது நைட்டா இருந்தாலும் சரி, டேவா இருந்தாலும் சரி, இந்த செக்மெண்ட்டுக்கு இது நல்லா தான் வந்து பண்ணுது. நீங்க வந்து இந்த செக்மெண்ட் ஒரு 27, 28 கன்சிடர் பண்ணும்போது இந்த அளவுக்கு தான் வந்து இருக்கும். ஸோ அதை இந்த போன் நல்லாவே பண்ணுச்சு. அண்ட் அல்ட்ரா வைட் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. செல்ஃபி கேமராவும் நல்லா இருந்தது. டீடைலிங் லெவல் எல்லாமே பெட்டரா இருந்தது. ஸோ இப்போ நான் சொல்றது போட்டோகிராஃபி ரொம்ப சூப்பர். பட் வீடியோகிராஃபின்னு வரும்போது ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கு.
4K வீடியோ உங்களால் எடுக்க முடியும், பின்பக்கமா எடுக்க முடியும், செல்ஃபிலையும் எடுக்க முடியும், 4K 30 fps. ஸோ இதனால வந்துட்டு நமக்கு வீடியோவோட அந்த நைட் மோட்ல பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ரொம்ப கிரைன்ஸ் வந்து இருக்கு. லைட் இருந்தாலுமே ரொம்பவுமே கிரைன்ஸ் இருக்கு. செல்ஃபியா இருந்தாலும் சரி, அந்த ரியர் கேமராவா இருந்தாலும் சரி, வீடியோல கிரைன்ஸ் இருக்கு. எனக்கு தெரியுது நைட்ல வந்து நம்ம வீடியோ அதிகமா எடுக்க மாட்டோங்கிறது தான். பட் மற்ற போன்ஸ் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுது, அதை வந்து இந்த போன் பண்ணல. மற்றபடி போட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா இருந்து, வீடியோகிராஃபி நைட் மோட்ல கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கு. மற்றபடி டே லைட்ல ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. டைனாமிக் ரேஞ்ச் இதெல்லாம் பெட்டரா தான் இருந்தது. பட் இந்த போன் வந்து கொஞ்சம் ஓவர் பூஸ்டிங் பண்ணுது. ஒரு நேச்சுரல் இது வந்து கிடையாது. விவோ எப்பவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் மாத்தினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மற்றபடி இதோட கேமரா இனிஷியலா நான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த மைக்ரோ மூவி இருக்கு, சூப்பர் மூன் இருந்தது. அதை வச்சு 2 சாம்பிள் எடுத்து அதுவும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அது போக இந்த அண்டர் வாட்டர் வீடியோகிராஃபியும் கொடுத்துருப்பாங்க. அதையுமே யூஸ் பண்ணி பாருங்க. அதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்க்க முடியல, ஏன்னா தண்ணிக்குள்ள போட்டுலாம் நம்ம எடுக்க போதில்ல. அதெல்லாம் சும்மா ஒரு ஃபியூச்சரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கன்க்ளூஷனா கேமரா இந்த செக்மெண்ட்டுக்கு இனிஷியலா நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. பட் இது இப்ப காம்படிட்டர்ல இருக்க அந்த போன்ஸோடதெல்லாம் பெட்டரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். இந்த போனை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தான் வந்திருக்கும். பட் காம்படிஷனுக்கு வந்து ஒரு சில போன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம் டீடைலிங் லெவல்ல. அது போக டெலஃபோட்டோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அதுல ஒரு சின்ன சின்ன டிராபேக்ஸ் இந்த போனுக்கு இருக்கதா செய்யுது. பட் கேமரா இனிஷியலுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. விவோ V60Eல 4K வீடியோ 30 fps குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். வியூவில் இப்போ பார்க்கும்போது டைனாமிக் ரேஞ்ச் நல்லாயிருக்கு. கலர் கொஞ்சம் வந்து டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இப்போ நான் சன்னை ஃபேஸ் பண்ணி வந்து போகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு வந்து பாருங்கள். வீடியோவில் நம்ம அப்படியே வந்து 4Kல 2x வந்து ஜூம் பண்ண முடியுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஒரு கன்ஃபியூஷன் தான். இந்த போன்ல புது டைமென்சிட்டி 7360 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 4 nm 5G ப்ராசஸர். பட் இங்க பிரச்சனை என்னன்னா இது டைமென்சிட்டி 7300 அதே வெர்ஷன் தான். எதுவுமே மாற கிடையாது. கோர்ஸும் சரி, கிளாக் ஸ்பீட் சரி, ஜிபியூ சரி, எதுவுமே மாறல. போன் பிராண்ட் தான் இப்படி பண்றாங்கன்னா மீடியாடெக் அதோட மோசமா பண்றாங்க. அப்படியே ரீநேம் பண்ணிருக்காங்க டைமென்சிட்டி 7300 7360. ஸோ பர்ஃபார்மன்ஸ்ல ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா பெரிய வித்தியாசம் கிடையாது. அனிரு ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 6.5 லேக்ல இருந்து 7 லேக் மேக்ஸிமம் வந்து கொடுக்கும். ஸோ இது இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம 1 மில்லியனுக்கு மேல அனிரு ஸ்கோருக்கு அப்புறம் செக்மெண்ட்ல பார்ப்போம் ஆன்லைன் கன்சிடர் பண்ணும்போது. பட் ஆஃப்லைனுக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் நான் யூஸ் பண்ணும் போதுமே அந்த ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லா தான் இருந்தது. ஹீட்டிங் பெருசாக கிடையாது, அது வந்து ஒரு பாசிட்டிவ். அண்ட் கேம் பிளே எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட சாஃப்ட்வேர் RGOS இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்கல. பட் அப்டேட்ல வரும். Android 15 FunTouchOS 15 இருக்கு. ப்ளோட்வேர் அதிசயமா விவோ கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்காங்க, பெருசா கிடையாது. நான் தான் ஒரு ஸ்லாப்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன். மற்றபடி சாஃப்ட்வேர் கிளீனாவே இருந்தது. அண்ட் RGOS இந்த போன் வரும்போது இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ப்ளோட்வேர்ஸும் ஆட்ஸும் அந்த அளவுக்கு இல்லை, அது வந்து ஒரு பாசிட்டிவ். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இனிஷியலா யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் விவோட நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து இங்க இருக்கு, அதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நல்லாவே பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி ஒரு இம்ப்ரெசிவான விஷயம் தான். சேம் அதே 6500 mAh பேட்டரி இருக்கு, 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், சிலிக்கான் கார்பன் பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி லைஃப் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஈஸியா ஒன் டே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். நீங்க எவ்வளவு ஹெவி யூஸரா இருந்தாலும் ஒன் டே ஈஸியா சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி லைஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பெருசா வந்து ட்ரெயின் வந்து ஆக கிடையாது. ஸோ ஈஸியா ஒன் டே பேட்டரி லைஃப் கிடைக்கணும். நீங்க மாடரேட்டா யூஸ் பண்ணீங்கன்னா 2 days கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. சார்ஜிங் ஸ்பீடும் ரொம்ப பெட்டர் தான். பாக்ஸ்ல 90 வாட்டும் தராங்க, அதுவுமே ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட் இந்த போன் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட ஃபைனல் கன்க்ளூஷன் அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரெண்ட். இது வந்து 8/128 பேஸ் ரெண்ட். அண்ட் DDR4X UFS 2.2 தான் கொடுப்பாங்க. ஒரு சில இதுல UFS 3.1 சொல்லியிருந்தாங்க. பட் UFS 2.2 தான் இருக்கும். ஏன்னா V60லே அதானே இருக்கு, அப்ப இங்கேயே அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த போனோட பிரைசிங்னு பார்க்கும்போது நான் லான்ச்சுக்கு முன்னாடி ஷூட் பண்ணனால எனக்கு தெரியல. பட் எப்பவுமே இந்த V60E V50E இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 27க்கு தான் ஸ்டார்ட் ஆகும், இந்த 8/128. பட் இந்த வாட்டி பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆகுது. 30K கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 30K கிட்ட போச்சுன்னா இது வந்து வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் கிடையாது. 27Kக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல டீல் தான். ஆஃப்லைன்ல நீங்க ஒரு விவோ போன் எதிர்பார்க்குறீங்கன்னா ரொம்ப பெட்டர். 30K வந்துச்சுன்னா ஒர்த்து கிடையாது. பட் நீங்க வேணும்னா இந்த போனை வந்து வாங்கலாம், நல்ல போன் தான்.
ஸோ இப்போ இந்த ஃபோனோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் எல்லா இடங்கள்லயுமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுச்சு. பட் எக்ஸப்ட் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கம்மி. மற்றபடி கேமராவாக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும், பேட்டரி ஆகட்டும் எல்லாமே நல்லா இருந்து. நீங்க மாடரேட்டாக தான் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு கேமரா ரொம்ப முக்கியம், ஆஃப்லைன்ல நீங்க ஃபோன் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான், ஒரு நல்ல டிவைஸ் தான். பட் பிரைசிங் மட்டும் விவோ இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா இந்த 27 எடுத்திருந்தாங்கன்னா உண்மையாலுமே இது ஒரு ரொம்ப சூப்பரான போனா வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இந்த போனை பத்தின வேற ஏதாவது வீடியோ வேணுமா அப்படிங்கறதையும் சொல்லுங்க, நான் முடிஞ்சா பண்றது ட்ரை பண்றேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.